ஹலோ, வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஆடி அழைப்பு பிரசாதம் பார்க்கலாமா? இன்றைக்கி ஆடி மாதம் 1ஆம் தேதி. இன்றைக்கி வந்து அம்பாளை அழைப்போம் இல்லையா? அதுக்கு இன்றைக்கி பிரசாதம் வந்து தேங்காய் பால் பிரசாதம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, விரைவாக செஞ்சிடலாம். காலையில் அம்பாளை அழைக்கிறதுக்கு விரைவான ஒரு ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைமுறி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் விருப்பப்பட்ட நட்ஸு வந்து எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து பிஸ்தா எடுத்து வச்சுருக்கிறேன். நாட்டு சர்க்கரை, இளம் சூடான தண்ணீர் எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் வந்து தேங்காவை வந்து முதல் பால் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து 2வது பால் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த 2வது பால் கூட நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சரிசி வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு தேங்காய் அரைக்கும் போது அது கூட ஏலக்காயும் இதையும் சேர்த்தே அரைச்சிடலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 2வதாக எடுத்த தேங்காய் பாலை சேர்த்துருக்கேன். நான் இனிமேல் தான் அடுப்பை பற்ற வைக்க போகிறேன். தேங்காய் பால் வந்து அதிக நேரம் அடுப்பில் இருந்து கொதிக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா ஒரு மாதிரி தெரிஞ்சு போகும். அதனால் சிம்லேயே உபயோகப்படுத்திக்கோங்க. ரொம்ப ஃப்ளேமை வந்து அதிகமாக வச்சிடாதீங்க. நான் ஜாக்கரி பவுடர் வந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது உங்களுடைய விருப்பம்தான். நீங்கள் கற்கண்டு சேர்த்துக்கலாம், பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம், ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போ வந்து நான் இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஃப்ளேமை வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க. தேங்காய் பாலையும் கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும். அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா தெரிஞ்சு போகும். பாருங்கள், ஜாக்கரி கலந்து அந்த கரையிற அளவுக்கு இருந்தால் போதும். அது வரைக்கும் இருந்தால் போதும். நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அது மாவு கொஞ்சம் வேகணும் இல்லையா? அதனால் 2வது தேங்காய் பாலை மட்டும்தான் இப்போ நம்ம உபயோகப்படுத்தியிருக்கோம். இன்னும் முதல் பால் வந்து நம்ம இன்னும் சேர்த்துக்கல. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். நான் ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு எல்லாத்தையும் நம்ம சிவக்க வறுத்து அதில் சேர்க்கணும். நெய் வந்து உருகட்டும். இதில் போட்டிருக்கிற பருப்பு வந்து நான் பிஸ்தா மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சாரப்பருப்பு மெயினாக சேர்த்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அம்பாளுக்கு அழைக்கக்கூடிய அந்த பிரசாதத்தில் வந்து நிறைய நட்ஸ்கள்லாம் சேர்த்து, பச்சை கற்பூரம் சேர்த்து நம்மளை ஆத்மார்த்தமாக நம்ம அம்பாளை அழைக்கும்போது கண்டிப்பாக வருவாங்க தானே. பருப்பு கொஞ்சம் சிவக்கட்டும், கருகிட வேண்டாம். இப்போ ரெடியாக இருக்குது, எடுத்துடலாம். இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா இன்னும் நம்ம வந்து இது முதல் தேங்காய் பால் வந்து நம்ம இன்னும் சேர்க்கலை. அதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்ட பிறகு தான் சேர்க்கணும். முதல் பாலை சேர்த்துட்டு நம்ம ரொம்ப சூடு ஏறக்கூடாது. இதில் இருக்கிற சூட்லேயே அந்த தேங்காய் பால் கலந்து விட்டால் போதும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் பால் வந்து கொஞ்சம் மேலே ஆடை படந்தாப்போல் இருக்கும். அதனால் இது நீங்கள் லேசாக ஸ்பூனால் அப்படி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மீதி உள்ள தேங்காய் பாலோடு சேர்த்துடலாம். அவ்வளவுதான், சிம்பிள் ரெசிபி. முதல் நாள் தேங்காய் பால் ரெசிபி. இப்போ நான் இதை பூஜைக்கு எடுத்துக்கிறேன். இது சாதாரண நாளில் கூட குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். பொதுவாகவே தேங்காய் பால் வந்து வாய்ப்புண்ணிலிருந்து குடல் புண், வயிற்றுப்புண் எல்லாத்துக்குமே ரொம்பவும் நல்லது. அதனால் இதை வந்து நம்ம இந்த பிரசாதமாக இன்றைக்கி எடுத்துக்கிறோம் இதையே. இப்போ இதில் வந்து பச்சை கற்பூரம் வந்து இது போல் கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க. அருமையாக இருக்குது. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
சாதாரண நாளும் குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.